தேங்க்யூ சார். இருக்கிறது. ஸோ இந்த திருவிழாவில், இந்த வணிக திருவிழாவில் இன்று பங்கேற்கக்கூடிய அனைத்து முகவர்கள், வளர்ச்சியாளர்கள், எஸ்பிஎஸ் மற்றும் எல்ஐசி அசோசியேட்ஸ், சீஃப் அட்வைசர்ஸ் மற்றும் ஸ்டாஃப் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள், மீண்டும் நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு ஃபோர்ட்நைட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமது கூட்டம் 5068 பாலிசிகள் மற்றும் 30 கோடிகள் பிரீமியம் பெரிய சாதனை. பங்கெடுத்த முகவர்கள் 2500 முகவர்களுக்கு மேலே பங்கெடுத்து இந்த கிளையர்களும் சரி, மண்டல அளவிலும் சரி இந்த பரிசு பெறுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். கிளையர்கள் கிட்டத்தட்ட 1800 முகவர்கள் கிடையாது அந்த மெடலுக்காக குவாலிஃபை ஆயிருக்காங்க. ட்ராஃபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனல் மேனேஜர் ஹானருக்கு கிட்டத்தட்ட 195 முகவர்கள் மற்றும் எஸ்சிஎம் ஹானருக்கு 230, மொத்தமாக சேர்த்து 425 முகவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எஸ்பிஎஸ் டெவலப்பர்ஸ் அசோசியேட்ஸ் வந்து 57 பேர் இன்னைக்கு இந்த வாரத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10 லைஃப் அசோசியேட்ஸ் உட்பட சீஃப் அட்வைசர்ஸ் ஒரு 10 பேர் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 500 பேர் வந்து இங்கே ஹானருக்காக இங்கே தயாராக இருக்கிறீர்கள். மகத்தான ஒரு திருவிழா. எல்ஐசி 70 ட்ராஃபி. ஸோ வந்து ஒவ்வொரு முகவர் வீடியும் அந்த ட்ராஃபி இருக்க வேண்டும். அந்த ட்ராஃபி சைட்ல வச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த லெஃப்ட்ல இருக்கு போகும்போது பாருங்க, மிக அழகிய ட்ராஃபி, ஒரு பெருமைக்கு பிரஸ்டீஜியஸ் ட்ராஃபி. ஒவ்வொரு முகவர் வீட்டிலும் இந்த ட்ராஃபி அலங்கரிக்க வேண்டும். அது ஒரு கண்டிஷன் நமக்கு தெரியும். கண்டிஷன்ஸ் அப்படியே இருக்க வேண்டும், பாசிட்டிவ் மட்டுமே. அனைத்து முகவர்களும் இந்த ஆகஸ்ட் வணிக திருவிழாவில் பங்கேற்று சிறப்பான ஒரு வணிகத்தை வழங்கி பரிசுகள் வந்து சாதனைகளை படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் பங்கெடுத்து வந்த அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நமது சாதனைகள். பெரும் மரியாதைக்குரிய மண்டல மேலாளர் அவர்களே, அன்பிற்கும் பாட்டுக்குரிய பிராந்திய மேலாளர் அவர்களே, மார்க்கெட்டிங் மேனேஜர், மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், தோட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று வரைக்கும் பார்த்தோம்னா 342 கோடி பிரீமியம் நம்ம வசூல் பண்ணியிருக்கோம். டோட்டல் பிரீமியம் ஆல் இந்தியா டோட்டல் பிரீமியம் அடிப்படையில் பார்த்தோம்னா 2வது இடத்துல இருக்கும். எஃப்ஐஆர் பிரீமியத்தை கழிச்சுட்டு டிஎஸ்பிஐ மாத்திரம், எஸ்பி என்எஸ்பி மாத்திரம் பார்த்தோம்னா ஆல் இந்தியா நம்பர் 1ல இருக்கும். இந்த மாதிரி எல்லா விற்பனைகளையும் நம்ம சிறந்து விளக்கிட்டு இருந்தோம். இப்ப நவ் ஜீவன் ஸ்ரீ, அதாவது அந்த காலத்துல 2000 போடு சட்ட போட்ட ஜீவன் ஸ்ரீ இப்ப அதோட ஒரு புது புள்ளியோட வந்திருக்கு. அந்த நவ் ஜீவன் ஸ்ரீல பார்த்தோம்னா ஆல் இந்தியா நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கும். முன்னாடி உற்சவத்திலேயே நம்பர் 1 இருந்தோம். இப்போ உற்சவம் 3வது இடத்துக்கு வந்துட்டோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சிறப்பான திட்டங்களை வந்து கார்பரேஷன் தந்துகிட்டே இருக்காங்க. அந்த திட்டத்தை வந்து நம்ம சிறந்த முறையில மார்க்கெட்டிங் பண்ணணும். அந்த மாதிரி வளரணும்னா உங்களுடைய நான் சிங்கிள் பிரீமியம் வளரணும். அப்ப போன வருஷத்து ஒப்பீடுகளில் நான் சிங்கிள் பிரீமியம் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு பின்தங்கி இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ட்நைட்ல வந்து நம்ம 2 லட்சம் ரூபாய் நான் சிங்கிள், 1 லட்சம் ரூபாய் நான் சிங்கிள் கூட கான்டெக்ட் போட்டிருந்தோம். நிறைய பேர் குவாலிஃபை ஆயிருந்தீங்க. இன்ஃபேக்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம மாசானம் வந்திருக்காரா? மாசானம் வரலையா? கிட்டத்தட்ட 24 லட்சம் ரூபாய் முதல் பிரீமியம், நான் சிங்கிள் பிரீமியம் 2 கால் பிரீமியம் வந்து 4 லட்சம் ரூபாய் இருக்காரு. 8 லட்சம் ரூபாய் நான் சிங்கிள் பிரீமியம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு நான் சிங்கிள் பிரீமியத்தையும் இந்த பாக்கெட்ல அடிச்சுட்டாங்க. அப்ப அந்த லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஜீவன் தாரா இருந்துச்சு, அதை நல்லா சிறப்பா வியாபாரம் பண்ணோம். இப்ப அந்த ஜீவன் தாராவால துண்டு விழுது. அது போல இப்ப நவ் ஜீவன் ஃப்ரீ கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு பிளான் போச்சுன்னா அதோட ஒரு சிறப்பான ஒரு பிளான் நமக்கு வழங்கிட்டே இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம நான் சிங்கிள் பிரீமியத்தையும் நம்ம முன்னோடி வரணும். நீங்க விடாமக்கி அந்த இண்டிபெண்டன்ஸ் டே மேல இருக்கக்கூடிய ஒரு நாட்டம், ஜோனல் மேனேஜரை காண வேண்டும் என்ற ஆவா எல்லாத்தையும் சேர்ந்து நீங்க அதிக எண்ணிக்கை இந்த ஆண்டு தான் எந்த ஆண்டு இல்லாத அதிகமான குவாலிட்டி இருக்கு. 425 பேர் ஆனருக்கே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து முதல் ஃபார்ட்நைட்ல வரைக்கும் 5000 பாலிசி வரவே இல்லை. ஒரு 4000, 3400 இப்படிதான் வரும். இந்த செப்டம்பருக்கு அப்புறமா இந்த சம்மர் ஷூட் தான் ஏறின அப்புறமா முதல் முறையா முதல் ஃபார்ட்நைட்ல 5068 பாலிசிகள் கிடைக்கும். ஒரு 8:30 மணி 8:45 பார்த்துட்டு போக கூட 4500 பாலிசி இந்த ஃபார்ட்நைட் 5000 தாண்ட. அப்புறமா காலையில வந்து பார்த்தா 5000
ஒரு கடைசி வரைக்கும் அந்த 55 வரைக்கும் விடாமங்கி பாலிசிகளை கம்ப்ளீட் பண்ணி ஆனந்தால போட்டது வரல. அதுக்காக நிறைய பிரான்ச்சில் 10:15 மணி வரைக்கும் உட்காந்துருக்கீங்க. உங்களுடைய முயற்சிகளை என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். இதே மாதிரி இந்த ஒரு வெற்றி பயணம் தொடர்ந்து இருக்கணும். ஆல் இண்டியாவில் முதல் பிரீமியம், டோட்டல் முதல் பிரீமியம் மாத்திரம் இல்லை, ஆல் இண்டியாவில் நான் சிங்கிள் பிரீமியம், இந்த மாதிரி மற்ற இலக்குகளையும் நம்ம ஆல் இண்டியா எல்லையில் எட்டணும். உற்சவில் நம்ம இழந்த நம்பர் 1 பொசிஷனை திரும்ப மீண்டு எடுக்கணும். அதிகமான ஒரு கேரண்டீடு மெச்சூரிட்டி பிளான்ஸ் எல்ஐசி வழங்கிக்கிட்டே வர்றாங்க. பார்த்தீங்கன்னா உற்சவ், நவ்ஜீவன் ஸ்ரீ, நம்ம அமிர்த் பால், அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேருங்க. ஆன்டியில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தோம். வெறும் 4% மாத்திரம் தான் குறைச்சிருக்காங்க. இப்போ நேற்றுக்கே பார்த்தோம்னா நம்ம தோட்டத்தில் 6 கோடி ரூபாய் ஒரே நாளைக்கு வசூல். இந்த ஃபார்ட்நைட்லேயே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 36 கோடி ரூபாய் வசூல், அதிகமான வசூல். அப்போது இந்த ஆன்டி ப்ராடக்ட்ஸ்க்கு பேங்க் டெபாசிட்டில் ஏற்பட்ட குறைகள், அதாவது அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைஞ்சதுனால ஆன்டி மேலே இருக்கக்கூடிய நாட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் பேங்க் டெபாசிட்டை நம்ம ஆன்டிஸ் மூலமாகவோ அல்லது நம்ம நவ்ஜீவன் ஸ்ரீ டேபிள் 911 சிங்கிள் ப்ரீமியம், அது பார்த்தீங்கன்னா 8% வட்டி ஸ்ட்ரெயிட்டாக. அப்போ அந்த 8% எட்டின்னு நவ்ஜீவன் ஸ்ரீயை கொடுத்துருவாங்க. அதில் சரண்டர் வாங்கி இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அது நீங்கள் ஸ்மார்ட் ஆடியோவில் போட்டு பாருங்கள். அந்த மாதிரி நவ்ஜீவன் ஸ்ரீ ஆன்டிஸ் ஒரு பக்கம் பேங்க் டெபாசிட் 6 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது, அதை காலி பண்ணுங்க. ஒரு பக்கம் நான் சிங்கிள் ப்ரீமியம் மூலமாக மக்களுடைய சேமிப்பை திரட்டி உங்களுடைய கிளைக்கு உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் நல்ல ஒரு நேற்றம் வரணும், உங்கள் கிளைக்கு பெருமை சேரணும். அது மூலமாக போட்டு கேட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் சுதந்திர வாழ்க்கைகளையும் தெரிவித்துக்கொண்டு கண்ணு மருத்துவ ஆமாம். நாளைக்கு வணக்கம். அதாவது சென்னை முதல் கோட்டான்னு சொன்னாரு, பல இலக்கில் நம்ம முதல் கோட்டம் அப்படின்னு அவரே பெருமை விட்டுட்டாரு. அது உங்களுக்கு பெருமையா இருக்கா இல்லையா? கண்டிப்பாக சார். அப்புறம் ஏன் வணக்கம் சொன்னால் திரும்பி சொல்ல மாட்டேங்க சார்? வணக்கம் சார். உங்கள் பையனோ பொண்ணோ ஸ்கூலில் போய் வணக்கம் சொல்லாம இருந்தால் என்ன ஆகும்? அந்த டீச்சர் ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க? வெளியில் அனுப்பிடுவாங்க. உண்டா இல்லையா? இப்போ நான் இப்போ உங்களை வெளியில் அனுப்பினா எவ்வளோ பேர் போவீங்க வெளியில்? யாரும் போக மாட்டீங்களா? யாரும் போக மாட்டீங்க. இப்போ நான் வணக்கம் சொல்ல திரும்ப சொல்லுவேன் வணக்கம். அதாவது சென்னை முதல் கோட்டம்னு சொல்லும்பொழுது வணிகத்தில் முதல், வருமானத்தில் முதல், வாடிக்கையாளர்களை சந்திப்பதில் முதல், வாடிக்கையாளர் நலனில் முதல், வாடிக்கையாளர்களுக்கான உரிமங்களை தீர்வு செய்வதில் முதல், அப்படின்னு பல முதல்கள் இருக்கணும். உண்டா இல்லையா? எஸ் சார். அப்படின்னா ஒரு பெரிய கைத்தட்டு இருக்கு. சென்னை கோட்டத்தை நீங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர்கள், ஆங்கிலத்தில் தான் பேசுவீங்க. சென்னை 1 அப்படிங்க. நான் அவர்கிட்ட மாற்றினேன். இவரும் லண்டனில் படிச்சு வந்தவர் தான். அதனால் நான் சொன்னேன் சென்னை 1 என்ன சொல்லாதீங்க, சென்னை WON அப்படின்னு சொல்லுங்கள். WON என்ன? சென்னை ONE கிடையாது, இனிமேல் சென்னை WON, சென்னை வென்றது அப்படின்னு இருக்கணும். இதுக்கு கைத்தட்டல் கம்மியாக இருக்கு. ஒரு மொழி தெரியாத திரைப்படத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்க, ஹிந்தியோ அல்லது ஆங்கிலமோ போனால், நானும் போயிருக்கேன். பக்கத்தில் இருக்கிற கை கட்டுனா நானும் கட்டுவேன். அது மாதிரி நீங்கள் யாராவது ஒரு கை கட்டினா நீங்கள் கை கட்டுங்க இல்லையா? கைத்தட்ட நம்முடைய பாராட்டுக்கள் உரியவரை சென்று சேரும். இந்த கடந்த இது 6வது மாதத்தை நோக்கி நமது பயணம். செப்டம்பர் 1 நாளுக்கு நம்முடைய நிறுவனம் 70வது பிறந்த நாளை கொண்டாட போயிருக்கிறது. இந்த பிறந்த நாளை கொண்டாட போகிற இந்த சமயத்தில் நம்ம எல்லாரும் ஒரு புதுமையாக தான் செய்யணும் இல்லையா? செய்ய வேண்டாமா? நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பிறந்த நாளுக்காக பிளான் பண்ணுவோம். சில பேர் நான் பார்த்துருக்கேன், அடுத்த வருஷம் பிறந்த நாளைக்கு இப்படி ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு காலையில் கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலமே அடுத்த பிறந்த நாளைக்கு என்ன பண்ணலாம்னு ஆரம்பிப்பாங்க. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்க நிறுவனத்துக்கு? இப்போ 1/9/2025 70வது அகவையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நம்முடைய ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் இந்த 14 மாடி கட்டிடத்தை நினைவு கூர்ந்தால், ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் என்றாலே இந்த இந்தியாவில் என்ன உங்களுக்கு நினைவுக்கு வரும்? LIC பில்டிங். இந்த பில்டிங் தான் போடுவாங்க. நீங்கள் பத்திரிகைலாம் பார்த்துக்கலாம். LIC பில்டிங்கை போட்டு தான் LIC பில்டிங் செய்து விடுவோம். LIC நிறுவனத்திற்கு சொந்தமான பல்வேறு கட்டடங்கள் இருந்தாலும் LICன்னா எது நினைவுக்கு வரும்? இந்த 14 மாடி கட்டடம்.
ஸோ இந்த 14 மாடி கட்டடத்தை சார்ந்த உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கா இல்லையா? இருந்தால் இந்த சென்னை 1 கோட்டத்தை சார்ந்த நீங்கள் அனைவரும் இந்த வரக்கூடிய 15 நாளில் ஒரு மிகப்பெரிய வணிகத்தை செய்வீங்களா இல்லையா? பல்வேறு போட்டிகள், பல்வேறு புதுமையான யுக்திகள், பல்வேறு உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையான, உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான பயிற்சிகளை அனுதினமும் அளிக்கக்கூடிய ஒரே கோட்ட மேலாளர் இந்த மண்டலத்தில் இவர் தான். என்ன தெரியுங்க, நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. பிடிக்கும். அதனால நாட்டில் இப்ப என்ன நிலைமைன்னா நல்லவனுக்கு காலம் இல்லை, அதோடு நிறுத்திடாதீங்க, வல்லவனுக்கு தான். இப்போ பல்வேறு புதிய திட்டங்களை நம்ம அறிவிச்சுட்டு வரோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவஜீவன் ஸ்ரீ என்று அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை முன்னெடுத்து செயல்படுத்தக்கூடிய முதல் கோட்டமாக உங்கள் கோட்டம் திகழ்கிறது. அவர் சொன்னார் அகில இந்திய அளவில் முதலிடம் சொன்ன நமக்கு பெருமை இருக்கா இல்லையா? இந்த உலகக்கோப்பை இந்தியான்றது பெருமை இருக்கா இல்லையா? எல்லாத்துலேயும் நமக்கு பெருமை இருக்கும். ஆனால் நம்ம ஒரு கேள்வியை நம்மளை அந்த விரலை வந்து நம்மளே சுற்றி பார்க்குற மாதிரி ஒன்று பார்க்கணும். நம்ம இதில் முதல்னு கேட்டுட்டு இருக்கீங்களா யாராவது? நம்ம இதில் முதல்? நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்றது முதல்ல? அதாவது நம்ம எதில் முதலிடத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய அல்லது சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நம்ம வந்து ஒரு நண்பர் இங்கே உட்காந்துருக்க கிருஷ்ணன், உங்கள் பேர் என்ன? நாராயணன். கிருஷ்ணன் நாராயணன் ஒன்று தான், என் பேர் முரளியும் ஒன்று தான், நம்ம ஆள் தான் நீங்கள். ஓகே, இப்போ நாராயணன் வந்து ஒரு நான் சிங்கிள் பெரிய ஆள் இவரே, ஒற்றை தவணை இல்லாத பிரீமியம் நான் சிங்கிள். அதாவது இவர் வந்து பலதவணை பிரீமியத்தில் இவர் முதலிடத்தில் இருக்காரு. இப்போ வந்து அதில் அவர் முதலிடம். அது மாதிரி இன்னொருத்தர் வந்து நவஜீவன் ஸ்ரீல நான் முதலிடத்தில் இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து ஜீவன் அக்ஷயில நான் முதலிடத்தில் இருக்கலாம். 1 கோடி காப்புத்தொகை கொடுக்கக்கூடிய முன்மொழிவுகளை அறிமுகப்படுத்துவதில் ஒரு முகவர் முதலிடத்தில் இருக்கலாம், ஒரு அமிர்த் பார்ல ஒரு முகவர் முதலிடத்தில் இருக்கலாம். இந்த ஒவ்வொரு போட்டியிலும் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு பெறுவதில் ஒரு முகவர் முதலிடத்தில் இருக்கலாம். அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாலிசியும் ஆண்டு தவணை பிரிமை மட்டும்தான் கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு முகவர் தூத்துக்குடியில் இருக்க இயர்லி பிரிமை மட்டும்தான் வாங்குவார். அதில் அவர் முதலிடத்தில் இருக்கலாம். அதனால் முதலிடத்தை நோக்கிய உங்கள் முன்னெடுப்பு எப்பொழுதும் உங்கள் சிந்தனையில் இருக்கும். உங்கள் கோட்டம் முதலிடத்தில் இருக்கலாம், அதில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கலாம், அதனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கலாம். ஆனால் நான் முதலிடத்தில் இருக்கிறேனா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்பீங்களா? கேட்கணும் சார். யார் கேட்பீங்க? நான் என்ன கேட்கணும் சார்? என்னன்னு சொல்லிடுவீங்க? ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களை வந்து இன்னொரு சுட்டி காட்டி இன்னொருத்தருக்கு கை தட்டுறதை எத்தனை நாள் தான் இன்னொருத்தர் கை தட்ட போகிறோம்? நம்ம இந்த மேடையில் வந்து நம்ம தான் கை தட்டுறோம், உண்டா இல்லையா? அந்த நிலைமை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் அடைய வேண்டும். சென்னை முதல் கோட்டத்தை சார்ந்த ஒவ்வொரு முகவரும் மேடை ஏறி தன் திறமையை வெளிப்படுத்தி நான் கெத்தா நிற்கிறேன்டா, சென்னை ஒன்றை சேர்ந்தவன்டான்னு சொல்ற நாள் வரணும் என்று வாழ்த்து விட வேண்டும். நன்றி. அடுத்ததாக ஹானரிங், ஃபர்ஸ்ட் டெவலப் அட்வைசர்ஸ், அதுக்கு அடுத்ததாக சீஃப் அட்வைசர்ஸ்க்கு அப்புறம் ஏஜென்ட்ஸு. இந்த சைடில் வந்துருங்க, எல்லாருமே இந்த சைடு ஏறி அவங்கள்ட்ட வாங்கிட்டு இப்படி போகிற மாதிரி. ஏன்னா பேரிகேட்ஸ் யாரும் தாண்டாதீங்க, கரெக்டாக அந்த ஆர்டர்லேயே வந்துட்டு வந்தவங்க முடிச்சிடலாம். ஓகே, ஷீட்ஸோட ரிசல்ட் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். டி சரவணன், செங்கல்பட்டு பிரான்ச். டி சதாசிவம், செங்கல்பட்டு. எஸ் பெருமாள், தாம்பரம். டி டேனியல் கிருபாகரன், தாம்பரம். எம் பாரிஜாத குமார், தாம்பரம். எஸ் வினோத். எல்லாரும் நல்லா கை தட்டி சியர்ஃபுல்லா இந்த காம்படிஷனோட குவாலிஃபையர்ஸை இன்னும் என்கரேஜ் பண்ணோம்.